இந்த தொண்டர்கள் யார் அப்படின்னா, நாம இன்னி நினைச்சுக்கிறோம் நம்ம ஒரு திருப்பணி செய்து விட்டால், இறைவனுடைய கோவிலிலே ஏதேனும் ஒரு தொண்டு செய்து விட்டால், இறைவன் அருளை பற்றி பேசிவிட்டால், அவன் திருப்பாடலை பாடிவிட்டால் நாம் தொண்டர்கள் என்று நினைத்துக் கொள்கிறோம் அல்லவா? ஆனால் அந்த தொண்டர்கள் அப்படிங்கிறதுக்கான அந்த உயர்ந்த பதவியை அடைவதற்கு சில விஷயங்கள் உண்டுங்க. அதை செய்தவர்கள் மட்டுமே தொண்டர் என்கிறார் சேக்கிழார் பெருமான். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டர்கள் என்றார் சேக்கிழார் பெருமான். அத்தகைய நினைவு நமக்கு உண்டாங்க. நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நான் நிக்கிறேன், இறைவன் அருளால நிக்கிறேன். நான் இருக்கிறேன், இந்த உடல்ல உயிர் இருக்கு, இறைவன் அருளால இருக்கு. நான் கிடக்கிறேன். கிடப்பது என்பது ஒரு அசைவற்ற நிலையை குறிக்கக்கூடியது. ஒரு அசைவற்ற பொருள் இருப்பதற்கு, இப்போ ஒரு புத்தகம் இங்க இருக்கு, இதற்கு கிடப்பது, இந்த புத்தகம் இங்க கிடக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்ப அசைவற்ற ஒரு நிலையை குறிக்கக்கூடியது. கிடந்தாலும், இந்த உடலில் உயிர் இருந்தாலும் அதற்கு இறைவன் தான் அருள் செய்கிறான். இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் அதற்கு இறைவன் தான் அருள் செய்கிறான். கிடந்தாலும் நடந்தாலும், நான் நடக்கிறேன், எது நடந்தாலும் இறைவன் திருவருள். மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும், தூக்கத்திலையும் தூக்கத்தை விட்டு விழிச்சாலும், இமைத்தாலும் கண்கள் இமைக்கிற பாக்கியம், இந்த கண்கள் இமைக்குதா, அது இறைவன் திருவருள். இப்படி மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார். இப்படி எல்லா காலகட்டத்திலும் இறைவன் திருவருளை யார் நினைக்கிறார்களோ அவர்கள் அடியார்கள் என்றார் சேக்கிழார்.